ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம், இது எல்லாமே சமைக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் டிஷ்ஷஸாக பார்த்துட்டே வரும். ஸோ இந்த வாரமும் அப்படி தான் 2 எக்ஸ்க்ளூசிவ் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஆனால் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு ஆர்டினரியான டிஷ் எப்படி எக்ஸ்ட்ராடனரி ஆக்குறது அப்படின்றத இந்த வாரம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் இருக்குது சென்னையில் உள்ள ரினவுண்ட் ஸ்டார் ஹோட்டலான ரெயின்ட்ரீல. நமக்காக ஷெஃப் ஜீவன்ராஜ் காத்துட்ருக்காரு. ஷெஃபை மீட் பண்ணலாம் வாங்க. ஹலோ ஷெஃப். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், தேங்க்யூ ஷெஃப். நான் ஏற்கனவே வந்துட்டு ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு ஆர்டினரி டிஷ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எப்படி பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ சொல்லுங்கள், என்ன சர்ப்ரைஸ் எங்களுக்காக காத்துட்ருக்கு? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளம் கேக் பார்த்தோம். ஸோ இந்த டைம் என்ன பார்க்க போகிறோம், ப்ளம் கேக் வித் அது கூட கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணி புட்டிங் மாதிரி பண்ணி தர போகிறோம். ஓ அமேசிங். ஓகே, ஸோ ஒரு ப்ளம் புட்டிங் சொல்லலாமா? அது ஒரு ப்ளம் புட்டிங் சொல்லலாம். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லின்சர் டார்ட். ஓகே, அது வந்து ஆல்மண்ட் பவுடரோட பேஸ் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, லின்சர் டார்ட். லின்சர் டார்ட். ஓகே, ஆல்மண்ட் வச்சு பண்ண போகிற ஒரு டார்ட். அதே மாதிரி ஒரு ப்ளம் கேக் எப்படி புட்டிங்காக மாற்றணும். ஓகே, ஸோ முதல்ல பார்க்க போகிறது ப்ளம் புட்டிங் இல்லையா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாமா? கண்டிப்பாக மேம். ப்ளம் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர் 125 கிராம், சுகர் 125 கிராம், முட்டை 3 நம்பர், மைதா 40 கிராம், கேக் கிரம்ஸ் 125 கிராம், பேக்கிங் பவுடர் 2 கிராம், ஊற வைத்த பழங்கள் 100 கிராம், ஸ்பைசி பவுடர் 3 கிராம், ஆப்பிள் 1 நம்பர், கேரமல் கலர் தேவையான அளவு, மில்க் 250 ml, கஸ்டர்ட் பவுடர் 20 கிராம். ப்ளம் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ ஷெஃப், நம்மளோட ப்ரிப்பரேஷன் பொறுத்த அளவில் அது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம இது பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம்? நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீமிங் மெத்தட், அப்புறம் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் பேக் பண்ணி இறக்கிட்டதுக்கப்புறம் சாஸ் வச்சு ஊற்றுறது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சூப்பர். ஸோ 3 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப் தான். ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை மேம். ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட். டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் சொல்லியிருந்தேன். பட்டர் வந்து 125 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 125 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர். ஓகே, அதில் ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். கூட வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த சுகர் நார்மல் சுகர் தான் யூஸ் பண்ணணும் நம்ம கேக்குக்கு. ஸோ யூஸ் பண்ணிடுறோம். இதை வந்து ஃபஸ்ட் பீட் பண்ணிக்கிறோம். ஓகே, லைட் அந்த பட்டர் கூட சுகர் மிக்ஸ் அளவுக்கு பீட் பண்ணுறோம். பியூட்டிஃபுல் கலர் சேஞ்சும் நமக்கு தெரியுது. எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நீங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு எக் ஆட் பண்ண சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் எக் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆட் பண்ணும்போது இப்போ 3 எக்ஸ் இருந்தால் கூட அட் அ டைம் வந்து ஒன்றா தான் ஆட் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு ஒரே சமயத்தில் ஆட் பண்ணக்கூடாது. பீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு எக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த எக்கு நம்ம ஆட் பண்ணதுக்கான அடையாளமே தெரியாத அளவு பீட் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்த எக் ஆட். எஸ் மேம். அந்த லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. லம்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு எக் இருக்கு, அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு மேம். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி சோக் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸு. ஓகே, அதை ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஸ்பாஞ்ச் கிரம்ஸ். இது வந்து கேக் கிரம்ஸ், கடையில் கேக் கிடைக்கும். ஸோ அதோட கிரம்ஸ் எடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ எனி கேக் காமா இல்லாட்டி பர்டிகுலர் வெனிலா ஸ்பஞ்ச்? வெனிலா ஸ்பஞ்ச் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெனிலா ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வெனிலா கேக் நம்ம வீட்டில் பண்ணாலும் சரி, வெளில வாங்கினாலும் சரி, அந்த ஸ்பஞ்சோட க்ரம்ஸ், ஸ்பஞ்சோட கிரம்ஸ் ஆமாம் பொடி பண்ணி வச்சுருக்காங்க ஷெஃப். ஸோ மைதா மேம். ஓகே, மைதா வந்து இதில் ஸ்பஞ்ச் கிரம்ஸ் நம்ம அதிகமாக ஆட் பண்ணியிருக்கனால மைதா வந்து இதோட கம்மி தான். ஒன்லி 40 கிராம்ஸ் மைதா தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 40 கிராம் மைதா போட்டாச்சு. இது கூட பேக்கிங் பவுடர் 2 கிராம் பேக்கிங் பவுடர். ஓகே,
அந்த ப்ளம்மோட டேஸ்ட் வரதுக்காக ஸ்பைசி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அன்னாசி பூ, நட்மக் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஆட் பண்ணியாச்சு. இது நீங்களே ப்ரிப்பேர் பண்ணதா? இது நாங்களாக வாங்கி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஜென்டில் மிக்ஸ் தான். ஸோ இது வந்து ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்து வந்து கலர் தான். ஸோ அந்த கலர் வந்து இங்கே இல்லை. ஸோ அந்த கலருக்காக ஓகே கொஞ்சம் கேரமல் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவும் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளே பண்ணலாம் மேம். சுகரை வந்து நல்லா டார்க்காக மெல்ட் பண்ணிவிட்டு கேரமல் கண்டிஷனுக்கு அடுத்த ஸ்டெப், அதாவது கேரமலோட அடுத்த ஸ்டெப்பு போனோம்னா சுகர் வந்து நல்லா டார்க் ஆகும். ஸோ அது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி, நார்மல் தண்ணி ஆட் பண்ணாலே நமக்கு கேரமல் கிடச்சிரும். ஓகே. வாட்டரே கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. நல்லா இந்த டார்க் கலர் ரெட்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த கேரமல் கலர் ஆட் பண்ணிக்கோ இல்லையா? எஸ் மேம். ஸோ இது ஃபுல்லாக ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஆப்பிள் என்ன பண்ண போகிறோம்? ஆப்பிள் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைனலாக ஆப்பிள் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் போட்டோம். ஓகே. கட் பண்ணிடலாமா? ஆப்பிள் வந்து கட் பண்ணிடலாம். ஆப்பிளும் வந்துட்டு அதோட அந்த டேஸ்ட் அண்ட் கிரன்ச்சுக்காகவா? எஸ் மேம். ஓகே. லாஸ்ட்டில் அந்த தோல் எதுக்கு எடுக்காமல் இருக்கணும், அந்த தோலோட டேஸ்ட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் தோல் எடுக்காமல் ஆட் பண்ணுறோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் இல்லை? ஏற்கனவே அது வந்து ஃபுல்லி ரிச் தான், ஏன்னா ட்ரை ஃப்ரூட் அந்த மிக்சர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எஸ் மேம். அது கூட இன்னும் நல்லா ரிச் கிடைக்கிறதுக்கு அந்த சங்க்ஸ் வரும், நம்ம சாப்பிடும்போது அந்த சங்க்ஸ் தெரியும் இல்லை? ஓகே. எடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு வந்து ஆட் பண்ண இந்த ஃபுல் ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு ஆப்பிள் கரெக்டாக இருக்கும். ஓகே. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஆட் பண்ணிட்டு ஆப்பிள் ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லை? சாஃப்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டால் போதும். அந்த கட் பண்ண ஆப்பிள் உங்களுக்கு தெரியும் பாருங்க சைடில். ஸோ அந்த ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் சுத்தமாக தெரியாது, அந்த கலர் மறைஞ்சிடும். ஸோ அந்த ஆப்பிள் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா. ஓகே. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்து பேக் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி மோல்டு வந்து கடையில் கிடைக்கும். ஸோ புட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண மோல்டு தான் தேவைப்படும். ஓகே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த சாஸ்லாம் வெளிப்பிடாமல் இதுக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாது. அந்த ஆஃப்டர் பேக்கிங்க்கு அப்புறம் வந்து நமக்கு ஃப்ரீயாக வெளியே வரதுக்காக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆல்ரெடி சாஃப்ட் பட்டர் இருக்கும் நம்மகிட்ட. ஸோ அதை வந்து லைட்டாக ஃபிங்கரில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் சொல்லியிருந்தோம்ல, சுகர் வந்து லைட்டாக உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் பேக்கிங்க்கு அப்புறம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோல்டு வந்து க்ரீஸ் பண்ணோம், இப்போ வந்து சுகர் உள்ள ரெடி. இது நம்ம ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டஸ்டிங்க்கு சுகர் யூஸ் பண்ணலாம், மைதா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சாக்லேட் பேஸ் ஏதாவது பண்ணணும்னா கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம். க்ரீஸ் பண்ணி சுகர் அப்ளை பண்ணி மோல்டு ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் போட்டு பேக்கிங் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு 100 கிராம்ஸ்னால் ஓகே 100 கிராம்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணி, இதுவும் அது மாதிரி ஃபுல்லாக தேவையில்ல, 3/4 ஃபில் பண்ணால் போதும். ஓகே. இப்போவே வந்துட்டு ஃபுல்லாக அந்த கோல்டன் ஆப்பிள்ஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே. ஸோ போட்டாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. புட்டிங் வந்து நம்ம பேக் பண்ண போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு சாஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஷெஃப் சொல்லியிருக்காங்க நம்ம புட்டிங் பேக் ஆகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு. அந்த டைம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் டிஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ளம் புட்டிங். ஸோ புட்டிங் ரெடி பண்ணி ஷெஃப் வந்து பேக் பண்ண வச்சுட்டாங்க. ஷெஃப் சொல்லியிருக்காங்க அந்த டைம்குள்ள நம்ம ஒரு சாஸும் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு. ஸோ இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா ஷெஃப்? மேம். ஓகே. ரொம்ப சிம்பிளான சாஸ் தான்.
மில்க் எடுத்துக்கலாம் மேம். நான் 250 ml மில்க் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ 250 ml மில்க்கு ஓகே. ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது கூட வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ வந்து 250 mlக்கு வந்து 60 கிராம் சுகர் போட்டோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சுகர் 60 கிராம் கட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ 250 ml பால் ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து 60 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து மெல்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. ஸோ கஸ்டர்ட் பவுடரையும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா சாஸ் ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ ரெடிமேடாக அந்த கஸ்டர்ட் பவுடர் மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை வாங்கி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ பவுல் எடுத்துகிட்டு தேவையான அளவு கஸ்டர்ட் பவுடர் 20 கிராம் கஸ்டர்ட் பவுடர். ஓகே. ஸோ 20 கிராம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, அது மிக்ஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. புடிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு லிக்விடில் இருக்கிறது தான் நம்ம புடிங் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். சாக்லேட் புடிங் பார்த்துருப்போம், பிஸ்கெட் புடிங் கூட நம்ம பார்த்துருப்போம், பிரெட் புடிங் இருக்குது. பட் ஃபார் சேஞ்ச் வந்து நம்ம இன்றைக்கி ப்ளம் புடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இது கொதிச்சதுக்கப்புறம் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபைன். ஸோ பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் அண்ட் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். மில்க் வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர் ஓகே அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கட்டி ஆகிடும். ஓகே. ஒரு நல்ல வாசனையும் வருது எனக்கு. நம்மளோட கஸ்டர்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லை சார்? எஸ் மேம், சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 40 மினிட்ஸ். நீங்கள் சொன்ன டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பேக் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ வந்து பேக்கிங் போட்டு செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஓகே. ஹாட் நம்ம புடிங் ரெடி ஆயிடுச்சு. டீமால்ட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நான் சுகரு பட்டர் ஆட் பண்ணனால லைட்டாக உங்களுக்கு இப்படி தட்டினால வந்துடும். ஸோ வந்துடுச்சு. ஓகே. பிரில்லியன்ட். ரொம்ப அழகான அந்த ஷேப் கொடுத்துருக்கு நம்மளோட மோல்ட். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சாஸ் ரெடியாக இருக்குது. ஸோ சாஸ் வந்து மேலே ஊற்றிடலாம். இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு சார். எஸ் மேம். ப்ளம் புடிங் வித் கஸ்டர்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷெஃப். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தி சேம் டைம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வருது. அந்த கஸ்டர்ட் சாஸோட அரோமா. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஷெஃப் எப்படி இந்த சாஸில் இது வந்து ஃபுல்லாமே சாக் ஆகணுமா? இல்லை மேம், நம்ம வந்து சாஸ் சூடாக இருக்கனால உங்களுக்கு ஆல்ரெடி சாஸ் ஆகிடும். ப்ளஸ் அந்த கொஞ்சம் க்ரன்ச்சிக்காக சாப்பிடணும். க்ரன்ச்சி ப்ளஸ் அந்த சாஸ் அந்த சாகி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக பேக் பண்ணனால அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எஸ் மேம். ஒன்று தனித்தனியாக தெரியல. எல்லாமே வந்துட்டு அந்த டோட்டல் ஃப்ரூட்டி ஃப்ளேவர் கொடுக்குது. அண்ட் ரொம்ப ரிச்சான ஒரு சாஸும் கூட. ரொம்ப யம்மியாக இருக்குது ஷெஃப். எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து டிஷ்ஷஸ் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஓகே ஷெஃப். ஸோ அடுத்ததான் என்ன டிஷ் பார்க்க போறோம்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லின்சர் டாட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆல்மண்ட் பேஸ் பண்ணி ஒரு டாட் பண்ண போகிறோம். லின்சர் டாட் ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பேஸ் பண்ணி பண்ண போறோம் இல்லையா? சூப்பர். நான் வந்துட்டு இன்னும் எந்தூசியாஸ்டிக் ஆகிட்டு இந்த டாட் பார்க்கறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி லின்சர் டாட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கணும்ல. பட்டர் 150 கிராம், சுகர் 250 கிராம், ஆல்மண்ட் பவுடர் 150 கிராம், மைதா 25 கிராம், சின்னமன் பவுடர் தேவையான அளவு, முட்டை 3 நம்பர், ஃப்ரூட் ஜாம் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே. சாஃப்ட் பட்டர். பட்டர் பட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கிரஷ்ட் சுகரா? நான் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் மேம். கொஞ்சம் பீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நார்மல் சுகரை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி. ஸோ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் கூட சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணுறப்ப எக் வந்து எப்போவுமே ஒரு நாள் தான் ஆட் பண்ணணும். ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ரிமைனிங் ஒரு எக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தேர்ட் எக்கும் ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கனால இது நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. ஸோ அது நமக்கு வந்து பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆல்மண்ட் பவுடர் சொல்லியிருந்தோம். பாதாம் பவுடர். பாதாம் பவுடர் இது வந்து ஆல்மண்ட் வாங்கி பிளான்ச் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு திரும்ப காய வச்சு அரைச்சிருக்கோம். அரைக்கிறோம். ஸோ இது கூட மைதா ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது கூட கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் பவுடர், மைதா, இப்போ வந்துட்டு சின்னமன் பவுடர் லைட்டாக பட்டைப்பொடி. பட்டையை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ வச்சு சும்மா ஜென்டலாக பீட் பண்ணுவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து பேக் பண்ணிடலாம் மேம். ஓகே. ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அலுமினியம் ஃபைல் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோல்ட் பண்ணது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. நம்ம திரும்பி அந்த அலுமினியம் ஃபைல் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. அது வந்து லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுற மாதிரி. ஃபைன். ஸோ அந்த பிஸ்கெட்டி பேஸ் இப்போ தயார் பண்ண போகிறோம் இல்லையா? பிஸ்கட்டோட பேஸ் மாதிரி. ஒரு வீட்டில் நைஃப் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிடலாம் அப்படியே சமமாக. அப்படியே ஈவன் ஆக்கணும். வீட்டில் வந்து கத்தி வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எல் ஷேப்பில் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃப்ரூட் ஜாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரூட் ஜாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. சென்டரில் இல்லை என்ன ஃப்ரூட் வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம்ல சார்? இது வந்து நான் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ராஸ்பெரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராஸ்பெரி வந்து சின்ன கம்மி குவான்டிட்டியில் கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரூட் ஜாம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதுவும் ஃபுல்லாக அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணிடலாம். இந்த ரெடிமேட் ப்ரிசர்வ்ஸ் கிடைக்கும் வேணா அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வீட்டிலேயே கூட தயார் பண்ணிக்கலாம் இல்லையா சார்? அப்படியே நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த மிக்சர். ஸோ அந்த மிக்சர் வந்து ஒரு பைப்பிங் போட்டு மேலே வந்து டிசைன் போட்டுடலாம். ஃபைன். சூப்பர். பட்டர் பேப்பர் எடுத்தீங்க. ஸோ பைப்பிங் ரொம்ப ஈஸி தான். ஓகே.
இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறப்ப அதை நம்ம பை பண்ணுறப்ப பட்டர் பேப்பரை கொஞ்சம் டபுளாக போட்டுட்டோம்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப உடையாது. இல்லை அப்படின்னா சிங்கிளாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் டபுளாக போட்டுட்டு ஓகே. இப்போ இந்த பைப்பிங் பேக்ஸும் மார்க்கெட்டில் கிடைக்குது, வேணா வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா உள்ளே சிம்பிளஸ்ட் மெத்தட் இதுதான். ஓகே. பைப்பிங் பேப்பர் ஃபோல்ட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. சரி. இந்த என்ட்ரன்ஸை வந்து உள்ளே அமுத்திடணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப பியாமல் இருக்கும். ஓகே. வெளில வராது. வெளியே வராது. ஸோ இப்படி டைட் ஆகிடும். இனி எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் அது வெளியே வராது. சூப்பர். ஸோ பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஓகே. பைப்பிங் பண்ணிடலாம். ஓகே. லைன் கொஞ்சம் கேப் விட்டு ஸோ இதை வந்து இப்போ பேக் பண்ணி வேண்டியதான். சூப்பர் ஷெஃப். பார்க்கவே விஷுவலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பேக்கிங் டைம் வந்து 25 to 30 minutes ஆகும். ஓகே. ஓகே. 180 டெம்பரேச்சர் செட் பண்ணிடுங்க. ஃபைன். சூப்பர் ஷெஃப். ஸோ ஷெஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 30 minutes ஆக போகுது. ஸோ நம்மளோட டார்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துலாமா? ஓகே. ஓ வாவ், சுட சூப்பராக இருக்கு. ஸோ வந்து டீமோல்ட் பண்ணிட்டு எப்படி பிளேட்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா. சின்ன பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஃபார் டேஸ்டிங்க்கு. ஓகே. நம்ம பிஸ்கட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கிரன்ச்சி கிடைக்காது, சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ தட் ஓகே. நம்மளோட கிளின்சர் டார்ட் ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஷெஃப். ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த டார்ட். ஓகே. நான் இந்த ஃபார்மில் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணேன் ஷெஃப். ஷெஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். நல்ல அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட், அதே சமயத்தில் வந்து அது ஓவரால் ஆக்சுவலாக கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் சொல்லணும். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃப்ரூட் ஜாம், அந்த பிஸ்கெட்டி டெக்ஸ்சர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு வருது. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த ஆல்மண்ட்ஸோட அந்த ரிச்னஸ் எனக்கு நல்லா தெரியுது ஷெஃப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசர்ட் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்த 2 டிஷ்ஷஸும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டுமே வந்து புதுமையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி 2 சுவாரஸ்யமான டிஷ்ஷஸோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, this is Sharanya signing off.